மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. ஒரு பிக் பிரைம் டைம் சேஞ்ச் அலாட்டோட நான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் 2026. ஸோ கிளைமேக்ஸால் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 பிரைம் டைம் சேஞ்சஸ் நடக்க போகுது. 3 சீரியல்ஸோட டைமிங்ஸை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு சீரியலை நிப்பாட்டவே செஞ்சுட்டாங்க. இது ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஷாக்கிங் நியூஸாக தான் இருக்கும். ஸோ எதோட கிளைமேக்ஸ் வரப்போகுது அப்படின்னா, இது நம்ம எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். பிக் பாஸோட கிராண்ட் ஃபினாலே கம்மிங் சண்டே சாயந்தரம் 6 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆக போகுது விஜய் டிவியில். அதோட ரிப்பீட் அப்படியே பார்த்தீங்கன்னா மண்டே சாயந்தரம் 6 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆக போகுது. ஸோ பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா விஜய் டிவியில் என்ன வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஸோ விஜய் டிவி சேஞ்சஸ்லாம் தனியான வீடியோஸ்லேயே நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ கலர்ஸ் தமிழ்லேயுமே பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் 6 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பிக் பாஸ் அன்சீன் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. பிக் பாஸே விஜய் டிவியில் முடிஞ்சதுக்கப்புறமா கலர்ஸ் தமிழில் பிக் பாஸ் அன்சீன் மட்டும் எப்படி டெலிகாஸ்ட் ஆகும், அதுவுமே நிப்பாட்ட தான் போகிறாங்க. ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா அதாவது செவ்வாய்க்கிழமையிலேருந்து நினைக்கிறேன், செவ்வாய்க்கிழமையிலேருந்து சாயந்தரம் 6 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் அதே கண்கள் சீரியலோட ரிப்பீட் கலர்ஸ் தமிழில் டெலிகாஸ்ட் ஆக போகுது. அதே கண்கள் பார்த்தீங்கன்னா நான் பிரைம் டைம் விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணாங்க காலைல 10 மணிக்கு. ஸோ இப்போ டெலிகாஸ்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி எனக்கு அஃபீஷியலாக தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கலர்ஸ் தமிழ்லையும் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ கலர்ஸ் தமிழில் டெலிகாஸ்ட் ஆகிறதுனால லாஸ்ட் எபிசோட் வரைக்கும் டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. 1.5 மணி நேரம் எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வழக்கம் போல் 7:30க்கு பார்த்தீங்கன்னா சிவசக்தி திருவிளையாடல் டெலிகாஸ்ட் ஆகும். 8:30 மணிக்கு இது வரைக்கும் தென்றல் வந்து எண்ணெய் தொடும் சீரியல் தான் டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு. அந்த சீரியலை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இன்னமே 8:30 மணிக்கு கண்மணி அன்புடன் சீரியலோட ரிப்பீட், அதாவது விஜய் டிவியில் மத்தியானம் 2 மணிக்கு போடுற எபிசோட் அப்படியே கலர்ஸ் தமிழில் நைட்டு 8:30 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆக போகுது. அதே மாதிரி நைட் 9 மணிக்கு நாகினி சீசன் 6 ரீப்ளேஸ் பண்ணி தென்றலே மெல்ல பேசு சீரியல் டெலிகாஸ்ட் ஆக போகுது. இதுவுமே பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் 2:30 டெலிகாஸ்ட் ஆகிற எபிசோட் அப்படியே ரிப்பீட்டு நைட்டு வந்து 9 மணிக்கு கலர்ஸ் தமிழில் டெலிகாஸ்ட் ஆக போகுது. ஸோ இப்போ நியூவாக விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க சுட்டும் வெளி சுடரே மத்தியானம் 3 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகிற எபிசோட் அப்படியே ரிப்பீட்டு கலர்ஸ் தமிழில் நைட்டு 9:30 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆக போகுது. 10 மணிக்கு வழக்கம் போல சிவசக்தி திருவிளையாடலோட ரிப்பீட் டெலிகாஸ்ட். பிக் பாஸ் 1 முடிகிறதால பார்த்தீங்கன்னா தென்றல் வந்து எண்ணெய் தொடும் நாகினி சீசன் 6 ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த டைம் சேஞ்சஸை பற்றி உங்களோட கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.